Hi friends, welcome to Sridivya Aari Works. இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்லைன் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து டிசைன் வரையலாம். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வளைவு வளைவாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட அந்த ஷார்ப்பான இது இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைய வரலன்னா நீங்கள் வந்து பேப்பரில் வரைஞ்சி அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்லைன் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரியே கூட வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போ வந்து அந்த புட்டா வருது இல்லையா, அது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த புட்டா வந்து நம்ம எல்லா லீஃபும் சேமாக இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்ட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலேருந்து அப்படியே லீஃப் மாதிரி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு எல்லாமே ஈவன் சைஸாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸில் எங்கெங்கே அந்த டிசைன் வரணுமோ அங்கங்கெல்லாம் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம டிசைன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது வந்து கோல்டன் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப லாங் செயினாக போடாமல் கொஞ்சம் நெருக்கமாக குட்டி குட்டி செயினாக போடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இந்த மேலே இந்த ஷார்ப்னஸ் வரப்போ கரெக்டாக மேலே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வளைவு வளைவாக தெரியும். ஸோ இதே மாதிரி போட்டுக்கலாம். என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இது வரப்போ நம்ம அந்த ஃப்ளவரை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸோ இதே மாதிரி போடுங்க. இப்போ இந்த இடம் வர்றப்ப நம்ம ஃப்ளவருக்குன்னு தனியாக போடாமல் அப்படியே நீங்கள் வந்து ஃப்ளவருக்கு அந்த இதுக்கு போயிருங்க டைரெக்டாக. எப்போவுமே இந்த கார்னர் வர்றப்ப அதுக்கு மேலே போய் குத்தி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிப்பு வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மொட்டை மொட்டையாக அழகாக இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து மேலே இழுத்திங்கன்னா ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரண்ட் நெக் அப்புறம் பேக் நெக் எல்லாத்துலேயும் டிசைன் வரைஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசைனாக முடிக்கணும். இப்போ செயின் ஸ்டிச் அப்படின்னா ஃபுல்லாத்துக்கும் செயின் ஸ்டிச் வந்து கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிசைன். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி நம்ம வர்றப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளவரும் அழகாக கவர் ஆகிடுது. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனியாக நம்ம வந்து நாட் போட தேவையில்லை. அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். போயிட்டு இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த புட்டா எப்படி வரையிறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போது இதோட ஃபஸ்ட்டு லீஃப்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மைன்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்கிற டிசைன்ஸ்க்கெலாம் பெரிய செயின் போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் உங்களால் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டி செயின்ஸ் போடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஒரு லீஃப் தள்ளி இன்னொரு லீஃபுக்கு அப்படியே போயிடலாம் நாட் போடாமல். இப்படி தான் ஃப்ளவர் ஃபுல்லாமே அந்த புட்டா ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிப் வந்து நல்லா மேலே போயிட்டு கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு அது ஷார்ப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து லைட் கோல்டு அந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம நடுவில் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபில் பண்ணுறப்ப ஒன்றும் விஷயம் இல்லை, 2 பீட்ஸாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வரும். இந்த மேலே போகிறப்ப இது மேலே போய் கீழே இருக்குங்க. அப்போ தான் அது வளைவு வளைவாக தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் பீட்ஸ் வச்சு
கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் இருக்கிற ஃப்ளவரை தான் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஜர்தோசியும் அதோட டிப்பில் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீடும் எடுத்திருக்கேன். ஜர்தோசி வந்து எல்லாம் ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இந்த பூக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, பூக்குள்ளலாம் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஜர்தோசியும் பீடும் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 3 இதுலேயும் இதே மாதிரி வச்சுக்கலாம். இது வைக்கிறப்ப கண்டிப்பாக எண்டு நாட் வந்து போடணும். ஸோ அதே மாதிரி வச்சாச்சு. இந்த ஃப்ளவர்க்குள்ளேயும் அதே சேம் டிசைன் தான். ஜர்தோசி, ஒரு ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீடு, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்படி எல்லா அந்த லீஃபுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எண்டு நாட் போட்டுருங்க. ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வளைவுலலாம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். பிங்க் கலர் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணும்னா அதோட அந்த சுற்றுறது தான் அதுக்கு வந்து கணக்கு. இப்போ வந்து நீங்கள் 4 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். சின்ன நாட்டாக வேணும்னா 2 சுற்று சுற்றினா போதும். ஸோ அதுதான் கணக்கு, நம்ம அந்த நாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை சுற்றுனீங்களோ அதே இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த புட்டா போட்டிருக்கோம் இல்லையா, இதோட சென்டர்லேயும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் டிசைனையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன், செயின் ஸ்டிச் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்